இறந்த ஆத்மாவால உனக்கு தொந்தரவு வந்துகிட்டு இருக்குது, தடைய போட்டுடி. என்ன பூட்டி கிடக்குதடி அவன் ஆலயம், உனக்கான வழிக்கதவு சாத்தி கிடக்குதடி. அவளுக்கு பேருண்டு, அவளுக்கு புகழுண்டு. அங்க சிலம்பு பாடுமடா, சிலம்புக்கு அதிகாரம். என் சிலம்புக்கு அதிகாரம் உள்ள இடம் அது. ஆலயத்துல பழுதில்ல. அவ மூலியமா உனக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலத்துக்கு தான் பழி உண்டு. போயிட்டு வந்தவனுக்கு மன நிம்மதி கிடையாது. ஏண்டா கோவிலுக்கு போகணும்னு எண்ணமும் உண்டு. காலத்தோட கூர்மையில நேரம் சரியில்லாம இருக்குடியம்மா. இடத்த மாத்தி போனேடி. குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இடம் மாறி போ, அப்பதான் உன் உடல்நிலை சரியாகும்னு சொன்ன. காலத்தோட கூர்மையில விதி பிரகாரத்துல ஒன்னு பொண்ணா இல்ல பொருளா இல்ல உயிரானு ஏதேனும் ஒன்னு இழக்கணும்னு அன்னைக்கு கொடுத்த வாக்குல இன்னைக்கு நீ இழந்தது எதிரி. கழுவடைய கேடத்துல இன்னும் உனக்கு 1.5 மாசம் இருக்கு. உன் அங்கத்திலையும் அடிக்கடி உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டு வருது. கழுவிட நேரத்துல நிக்கிற. இந்த கழுவிட நேரத்துல நீ இழந்தது அத்தனையும் பெருசு இல்ல. இது இழக்க போறது தாண்டி ஒண்ணு இருக்குது. கனியில ஒரு கனியை கேட்டுக்கிட்டு நிக்குதுடா. அவ மனைய விட்டு இடமாற மாட்டான்றா. அங்கேயே உயிர் விட்டாது, அது எப்படி இடமாறி போகும்? உன்னை பிடிச்சின்னு வாட்டின்னு இருக்குது. வீதி உள்ள ஆடி வரும் வேலையில நீ எதிர்கொண்டு வாடின்னு சொன்ன வந்தியா? இன்னும் 1.5 மாதம் போற. செய்வனையாலேயோ எந்த ஒரு பாதிப்பும் உனக்கு கிடையாது. காலத்தோட கூர்மையில நடந்துகிட்டு வர்றதை அனுபவிச்சுதான் ஆகணும்.